வணக்கம். ராதாகிருஷ்ணா ஆஸ்ட்ரோ சர்வீசஸின் யூடியூப் வீடியோ மூலிமா உங்களை பார்க்குறதுல பெருமகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறேன். இந்த வகுப்பில் நம்ம கிரகங்களோட உச்ச வீடுகள் மற்றும் நீச்ச வீடுகளை ஒரு ஜாதகத்துக்குள்ள ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ளே நம்ம அடக்கிறது எப்படி அப்படிங்கிறது இந்த வகுப்புகளில் பார்க்கலாம். சென்ற வகுப்பில் நம்ம கிரகமானது எந்த வீட்டில் சொந்த வீடாக வச்சுருக்கு, எந்த வீடு ஆட்சி மற்றும் எந்த வீடு உச்சம் அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்தோம். இந்த வாட்டி அந்த கிரகமானது உச்ச வீட்டில் இருந்தால் எங்கே நம்ம ஜாதகத்தில் எழுதப்படுவோம், அதே நீச்ச வீட்டில் இருந்தால் அதே கிரகம் எங்கே நம்ம ஜாதகத்தில் எழுதப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த வெண்பலகையில் 2 பாகமாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது 2 விதமான ஜாதக கட்டங்களை நம்ம போட்டிருக்கோம். இடது பக்கத்தில் உச்ச வீடுகள் அப்படிங்கிற இதை நம்ம விளக்கியிருக்கோம். வலது பக்கம் நீச்ச வீடுகள் அப்படின்னு சொல்லி கருப்பெழுத்துக்களில் நடுவில் எழுதியிருக்கேன். இப்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில விதமான சிவப்பு எழுத்துக்கள் இருக்குது. விருச்சிகம், துலா, கன்னின்னு சொல்லி போட்டு ஒரு குட்டி ஆரோ மார்க் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே மேஷம், ரிஷபம், கடகம், மகரம், மீனம் அப்படின்னு சொல்லி சில ஆரோ மார்க்குகள் நான் போட்டிருப்பேன். அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ படிக்கும்போது பார்க்கலாம். போன வகுப்பில் நம்ம பார்த்த பிரகாரம் சூரியன் எந்த வீட்டில் உச்சம் பெறுது? சூரியனானது மேஷ ராசியில் உச்சம் பெறுது. அந்த மேஷ ராசி அப்படிங்கிறது நம்ம தென்னிந்திய அடிப்படையில் போட்டிங்கன்னா மேஷ ராசி அப்படிங்கிறது எப்போவுமே இந்த இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரி தென்னிந்திய அடிப்படை பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிங்கிறது எப்போவுமே இங்கே தான் இருக்கும். இங்கே தான் வடக்கத்திய ஜாதக கட்டத்துக்கு பிரகாரமும் நம்ம தென்னிந்திய ஜாதக பிரகாரமும் இருக்கிற வித்தியாசங்கள். இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகளை ஃபிக்ஸ்டாக வச்சுக்க மாட்டாங்க. உங்கள் லக்னமானது தான் முதல்ல தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு வீட்டுக்குள்ளே ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது நார்த் இந்தியன் வே ஆஃப் டூயிங். நம்ம சவுத் இந்தியன் வே ஆஃப் டூயிங் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா அது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இருக்காது, எந்த விதமான குழப்பங்கள் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ இப்போ நேராக இங்கே வாங்க. சூரியனானவர் எந்த வீட்டில் உச்சம் பெறாருன்னு பாருங்கள், மேஷ ராசி. அந்த மேஷ ராசியில் நம்ம சூரியனை வச்சுருக்கோம். அடுத்து வர கிரகம் சந்திரன். சந்திரனானவர் ரிஷப ராசியில் உச்சம் பெறாரு. அதை இங்கே ரிஷபத்தில் சந்திரனை அமர்த்தியிருக்கு. குருவானவர் கடக ராசியில் உச்சம் பெறாரு. அதனால கடகத்தில் குருவை போட்டு வச்சுருக்கோம். போன வகுப்புகளில் சொன்ன மாதிரி புதனானவர் அந்த ஒரு கிரகம் மட்டும்தான் அவருடைய சொந்த வீட்டிலேயே உச்ச பலத்துடன் இருக்கிற ஒரு கிரகம். அவர் தான் புதன். அவரை கன்னி ராசியில் வச்சுருக்கோம். அதுதான் புதனுடைய உச்ச வீடு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற துலா ராசியை பார்த்தீங்கன்னா புதனுடைய உயிர் நண்பன் சனியோட உச்ச பெற வீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் ராகு மற்றும் கேது உச்சம் அப்படின்னு சொல்லி வேதகால ஜோதிடத்தில் சில அடிப்படையில் சொல்கிறாங்க. அது அப்போ போன வகுப்பில் சொன்ன மாதிரி அது ஒரு டிஸ்கஷன் டாபிக், கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டுருக்கு. நம்ம இப்போதைக்கு ராகு கேது ரெண்டுத்தையுமே விருச்சிகத்தில் உச்சம் பெறதாக வச்சுப்போம். உங்களுக்கு இதை பற்றி பிற்காலத்தில் ஒரு சந்தேகம் வருன்றதுக்காக தான் நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்கை இங்கே போட்டிருக்கு. அடுத்தது மகர் ராசி. மகர் ராசி, அந்த ராசியில் எந்த கிரகம் உச்சம் பெறுறது அப்படின்னு பாருங்கள், செவ்வாய். கடைசியில் சுக்கிரன். சுக்கிரனானவர் எந்த ராசியில் உச்சம் பெறாரு? மீன ராசியில் சுக்கிரன் அவர்கள் உச்சம் பெறாரு. ஸோ இந்த கட்டம், இப்போ இந்த கட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ இதை இப்போ யார் ஜாதகத்திலேயாவது சூரியன் உச்சம் அப்படின்னு இருந்ததுன்னா சூரியன் நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணும்? தென்னிந்திய முறை பிரகாரம் சூரியன் இந்த வீட்டில் இருந்தாருன்னா சூரியன் உச்சம். இந்த வீட்டில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா செவ்வாய் மகரத்தில் உச்சம். இங்கே ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டை விழுக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கருத்து இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். இந்த செவ்வாயானவர் ஒரு சாதாரணமான ஒரு கிரகம் கிடையாது. நம்ம ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை பிரகாரம் பெரிய லெவலில் உயர்வு அடைந்தவங்க, அவங்களுடைய ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப ஒரு அற்புதமான நிலைமையில் இருப்பாங்க. இப்போ தமிழகம் என்ன, உலகமே போற்றி புகழக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். அவர் சூப்பர் ஸ்டாராக அவர் நம்ம இன்னைக்கு உலகத்தில் வலம் வர்றாரு அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் இல்லை, ஒரே காரணமும் அவர் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் தான்.
நம்ம கிரிக்கெட் இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே கிரிக்கெட்டை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கிரிக்கெட் விளையாட்டில் உலகமே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் சச்சின் டெண்டுல்கர். அந்த சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலும் செவ்வாய் வந்து மகரத்தில் தான் இருக்கார் உச்சமாக. இதெல்லாம் இல்லாமல் ஏழைகளின் இதய தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுற எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் 1977 முதல் 1987 டிசம்பர் 24 வரை தமிழகத்தை ஒரு அற்புதமான ஒரு மாநிலமாக நிர்வாகம் செய்த பெரும் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகரத்தில் உச்சம். இந்த 3 உதாரணங்கள் போதும். செவ்வாய் வந்து உச்சம் பெற்றால் எப்பேற்பட்ட ஒரு வன்மையான ஒரு சூப்பர் பவர் ஜாதகம் அந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு. இப்பொழுது வலது பக்கம் அட்டவணைக்கு வருவோம். இது நீச்ச வீடுகளை பற்றி நம்ம எழுத போகிறோம். இப்போ நீச்ச வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சனியானவர் எந்த வீட்டில் நீச்சம் பெறாரு? சனியானவர் எந்த மேஷத்தில் நீச்சம் அடைகிறாரு. அடுத்தது அந்த கான்ட்ரவர்சி கொஸ்டின் தான் தொடர்ந்து ராகு கேதுவை நம்ம ரிஷபத்தில் நீச்சம்னு இப்பொழுது போட்டு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அது நம்ம பின் வகுப்புகளில் அதை நம்ம விளாவரியாக பார்க்கலாம். அது ஏன் இப்படி எதுக்கு அப்புறமா. கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு. சுக்கிரனானவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். சூரியன் எந்த ராசியில் நீச்சம் அடைகிறாரு? துலாம். அடுத்தது சந்திரன் விருச்சிகம். குருவானவர் எந்த வீட்டில்? மகரம். மகரம். புதனானவர் எந்த வீட்டில் நீச்சம் அடைகிறார்? மீனம். இது நீச்ச வீடுகளோட அட்டவணை பார்த்தோம். இப்போ உச்ச வீடுகள் என்னென்ன, நீச்ச வீடுகள் என்னென்ன, அந்த கிரகங்கள் எந்த இடத்துல நீச்சம்னு போட்டால் ஒருத்தருடைய சவுத் இந்தியன் வே ஆஃப் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் எந்த இடத்துல அறையப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 அட்டவணைகளை வச்சு நம்ம விளக்கியிருக்கோம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள். உச்சம் பெற்றாதான் வாழ்க்கையா? உச்சம் பெறாத கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை இல்லையா? இல்லை என் ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் நீச்சம் அடைஞ்சிருக்கு, என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேள்வியெல்லாம் பல கேள்விகளை பலமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வர வகுப்புகளில் படிப்போம். ஆனால் ஒரு சின்ன ஆன்சர் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த கிரகம் உச்சமோ நீச்சமோ அது தனித்து வச்சு நம்ம பார்த்து பலன் சொன்னோம்னா அது ஒரு ஜோதிடருக்கு அழகில்லை. அந்த கிரகத்தோட எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை அடையுது, எந்தெந்த கிரகங்கள் பார்வை செய்யுது, அந்த கிரகமானது உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் எந்த மாதிரி பொறுப்புகளை வகிக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நுண்ணறிஞ்சு ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டான ஒரு பிக்சர் தர முடியும். அடுத்த வகுப்புகளில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். முடிந்தால் இந்த வீடியோக்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.